அவர் தன்னை வருத்தி கொண்டு அவர் அது கூட விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னை வருத்தி கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தன்னை வருத்தி கொண்டது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதரவளித்து பதிலளித்திருப்பது திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. முதலமைச்சர் மட்டுமல்ல, அவங்க அப்பாவும் அப்படித்தான். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்துகின்ற வகையிலும் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற தொண்டர்களுடைய எழுச்சியை இதுபோன்ற நடவடிக்கையின் மூலமாக குறைத்து விடலாம் என்று எண்ணுவது, அப்பாவும் பிள்ளையும் சரி சமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். புரட்சி தமிழர் எடப்பாடி அதன் படை இன்னைக்கு தமிழகத்தில் விடுவிதி ஏற்படுவதற்கு, உண்மையான விடியலை தருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புறப்பட்டு இருக்கிறது. வருகிற 2026 புதிய புரட்சி, புதிய எழுச்சியோடு இங்கே ஏழை பங்காளன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற விவசாயிகளின் தோழன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை 2026 அவர் தலைமையில் அமைப்போம். அதுதான் எங்களுடைய சூளுரை, இந்த போராட்டத்துடைய நோக்கம். இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவிக்காக நீதி கேட்குறீங்க. ஒருத்தர் தன்னைத்தாலே சாட்டையால் அடிச்சுட்டு நீதி கேட்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார். அவர் தன்னை வருத்தி கொண்டு அவர் அது கூட விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னை வருத்தி கொண்டு சகோதரிக்காக நான் இந்த போராட்டத்தை நான் நடத்துகிறேன் என்றார். இதில் நாம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இந்த நாட்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி, ஏழை மக்களுக்கு தவறு செய்தாலும் அல்லது பாதிக்கின்ற மக்களுக்கு தவறு செய்தாலும், தவறு செய்தவனை சும்மா விட மாட்டோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.